வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் கிரேவி இது நான் சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு கிரேவி, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை போட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு அதில் நான் இன்றைக்கி குடமிளகாய் போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் நல்லா பழமாக தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நம்மளுக்கு உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னா ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக ஓரளவுக்கு கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். வதக்கிறதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுவி இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்ல காரமான மிளகாத்தூள்ங்கிறதுனால 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரம் கம்மியாக இருந்தால் நம்ம நல்லா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக தானே நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா அதையும் மசாலாவோடு சேர்ந்து அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டோம்னா அதோட டேஸ்ட்டு அப்படியே மாறிடும். அதனால தான் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்குறது. நம்ம சும்மா படக்குன்னு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது அது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை வீடியோவில் காரணத்துக்கு சொல்ல மறந்துட்டேன். அது நல்லா அதையும் போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கனே ஏற்கனவே தண்ணி விடும். அதோட இது தண்ணியும் சேர்த்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் கிரேவி நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்ல, அதுக்கு நமக்கு செமி கிரேவி, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி ஒரு 10-20 நிமிஷம் வேக வச்சுட்டு இடையில எடுத்து கிளறி விட்டுட்டு கடைசியில் இந்த மாதிரி இறக்க போயில இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். கடைசியில் மிளகுத்தூள் தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இது சப்பாத்திக்கு நான் போட்டிருக்கேன். சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி இது நம்ம காலையில் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.